போன எபிசோடு பாத்துருந்தீங்கன்னா ஹீரோ வந்து கிரைம் டிவிஷனுக்கு போயிருப்பான். அதுல இருந்து பாக்கி எபிசோடு பாப்போம். ஸ்டார்டிங் வந்து கிரைம் டிவிஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோவுமே அங்கதான் இருக்கான். எதுக்காக அங்கே நிக்கிற, வா இங்க உட்காந்து சாப்பிடலாம் வா. ஹீரோ வந்து அந்த இடத்துல லைட்டா அப்படியே சுத்தி பாக்குறான். பாக்குறதுக்கு என் முகத்தோட ஓ முகம் தான் பாக்க ரொம்ப சுத்தமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு தலை வேற தனியா உருண்டு வந்து உழுவுது. என்னடா அதை பார்த்து உனக்கு பயம் வந்துட்டா, என் கூட சேர்ந்துக்கிற வழியை பாரு. அவனுமே ஹீரோ கிட்ட ஒரு டோக்கனை தான் தூக்கி போடுறான். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைம் டிவிஷனோட ஒரு பேட்ச் தான் அது. எங்களோட 6வது படையில கொஞ்சம் ஆட்கள் பற்றாக்குறையுமே இருக்கு. சரி வா, நானுமே உனக்கு அந்த இடத்த சுத்தி காட்டுறேன். நைட் நேரத்தை வந்து இந்த 6வது படை தான் பாத்துக்குது. அதுல நிறைய உயிரிழப்பு வேற நடக்குது. இங்க பாரு, நான் இந்த நகரத்தை பத்தி உன்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். சரிங்க பாரு, நானும் பிரிவை பத்தி உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். இந்த பிரிவுல வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான் எல்லாத்தையுமே நடத்துறாரு. அவரு கீழே வந்து 7 சிகரங்களுமே இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியான சக்திகள் இருக்கு, புரியுதா? 1ல இருந்து 6 சிகரங்களுமே இருக்கு. மொதவன் வந்து போருக்கான கல்டிவேஷனுமே, 2வது வந்து அல்கமி, 3வது வந்து கலைகளுமே, 4வது ஒன்று வந்து மிருகங்களை கண்ட்ரோல் பண்றது, 5வது ஒன்று வந்து ஃபார்மேஷன் கலைகள், 6வது ஒன்று வந்து பொருட்களை உருவாக்குறது. இது எல்லாத்தோட அந்த 7வது சிகரம் தான் ரொம்ப பெருமையானது. ஹீரோ கடைசியா கத்துக்கிட்ட கலையை பத்தி தான் அவனுமே அங்க சொல்றான். அதுதான் 7வது சிகரம்னு. இந்த 7 சிகரங்களுமே இப்ப சுதந்திரமா தான் இருக்கு. முக்கியமான குற்றவாளிகளை பிடிக்க வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறது ரொம்ப நல்லது. நேற்று நீ சாகரிச்ச எல்லாருமே தேடப்படுற ஒரு குற்றவாளி தான். மத்த யாருமே இதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம புடிச்சு கொடுத்தனா நமக்கு பிரிவுல இருந்து வெகுமதி கிடைக்கும். சரி இங்க பாருடா, இதனால ஞாபகத்துல வச்சுக்க. இந்த நகரத்துல எதுவுமே நமக்கு கம்மியான காசுல கிடைக்காது. அது இல்லாம இந்த நகரத்துல நம்ம வாழ்றதுக்கு ஒவ்வொரு நாளைக்குமே நம்ம 30 பாயிண்ட்ஸ் கொடுத்தாகணும். அந்த இடத்துல ஒருத்தவன்ட்டு சுத்தமா பாயிண்ட்ஸ் வேற இல்ல. அவனோட பாயிண்ட்ஸ் வந்து எவனோ கொள்ளையடிச்சிட்டான் இருக்கு. அவன்கிட்ட எதுவுமே இல்லாதனால அவனோட கதை அங்க முடிஞ்சுட்டு, ஆமா அந்த நகரத்துல எதுக்காக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் திருடுறதுக்கு பட்டு அனுமதி கொடுத்திருக்கீங்க? இங்க பாருடா, அதெல்லாம் வந்து மக்களை பொறுத்துதான் இருக்கு. அவங்க உயிர் வாழ்றதுக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நமக்குள்ள சண்டை போறதுக்கு இங்க தடை இருக்கு, மறந்துடாத. அந்த ஊதா கலர்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த பிரிவோட ஒரு முக்கியமான ஆளு. அங்க இருக்கிறதுல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு புதையலுமே இருக்கு. அந்த படகுல 3வது இளவரசர் தான் வந்திருக்காரு. ஹீரோமே அந்த இளவரசரை பத்தி லைட்டா விசாரிக்கிறான். உனக்கு இப்பதான் வாயை திறந்து பேச தோணுதா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உடனே வச்சிருக்காது. எங்க தலைவருக்கு 3 முக்கியமான சீடர்கள் இருக்காங்க. அவங்க 3 பேரும் தான் எல்லாருமே இளவரசர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம அந்த 3வதா இருக்கிறவன்ட்ட காசு கொஞ்சம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவரை பாக்குறதுக்கு நீ ரொம்ப கொடுத்துதான் வச்சிருக்க. கடலுக்கு நீ இளவரசியுமே பக்கத்துல இருக்காங்க. அவங்களோட லெவல் வந்து குயில முழுமையா இருக்கு. இவன் தான் தேர்ட் பிரின்ஸுமே. என் பக்கத்துல 2 தேவதைகளுமே இருக்கீங்க. சொல்லப்போனா என்னால இந்த பயணத்தை மறக்கவே முடியாது. கடல் கனியோட ராஜா தான் இவன். இவன் வந்து குயில முழுமையா இருக்கான். 3வது இளவரசருக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. இந்த பயணத்துல எனக்கு நிறையவே கிடைச்சது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. இந்த மாதிரி இவன் தினமும் கொடுத்தான்னு வச்சுக்கியா, இந்த பிரிவுல நான் வேலை செய்ய வேணாம்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நம்ம அப்பப்ப ரோந்துக்கு வரணும், புரியுதா? ஏன்னா அந்த இரவு புறா வந்து இப்பதான் நம்ம கிட்ட வசமா மாட்டி இருக்கு. கொஞ்சம் அந்த பயல இப்ப மக்களை கொஞ்சமா கடத்த ஆரம்பிச்சிட்டானோ. இங்க இருக்கிற சாதாரண மக்களுமே கல்டிவேட்டருமே ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்காங்க. கேப்டன் வந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு உளவாளியுமே செட் பண்ணி வச்சிருந்திருக்கான். அந்த தகவலை கேப்டனுமே வாங்கிக்கிட்டான். இந்த நகரத்துல அங்கேயும் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேரு. இங்க பாரு, அவன் என்னோட உளவாளின்றனால நான் அவனுக்கு காசு கொடுத்தேன். நீ எதுக்காக அவனுக்கு காசு கொடுத்த? அந்த பொண்ணு ஏதோ உனக்கு திருடிக்கிட்டு அங்கிருந்து ஓடுது. வீரர்களுமே அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கானோ. இரவுமே அந்த பொண்ணை திருப்பி பார்த்துட்டான். அவனை 2 பேரும் கேப்டனை பார்த்தவன கேப்டனுக்கு மரியாதை கொடுக்குறானோ. நீ பண்ணதப்ப மாத்திக்கிறதுக்கு நானுமே உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அதுல எனக்கு திருப்தி இல்லைன்னா உன் கதையை நான் இங்கே முடிச்சிருவான் பாத்துக்க. அந்த பொண்ணு அங்க ஈரோட பேரம் பேச ஆரம்பிச்சுட்டு அவனை புடிச்சு கொடுத்தனா 30 ஆவிகள் கிடைக்கும். அந்த இரவு புறா டீம்ல தான் அவனுமே சேர்ந்துட்டான். சொல்றதை நீ என்கிட்ட தெளிவா சொல்லு. அவசரப்படாத, அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த இரவு புறா எங்க இருக்குன்ற இடம் வந்து அவனுக்கு நல்லா தெரியும். அந்த ஆவி காசுல வந்து ஏதோ ஒரு விஷம் வேற இருக்கு. அதுக்கு மாத்து மருந்து பத்தி 3 நாளுக்குள்ள ஈரோ வந்து விசாரிக்க சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுகிட்ட அவனுமே சொல்லிட்டு கிளம்பிட்டான். இது பாக்குறதுக்கு அவ்வளவு மோசமாலாம் தெரியல. ஆனா நீ நல்லாவே தூண்டில் போட கத்துக்கிட்ட. சரி வாங்க வந்து போலாம். நீ கடைசியா ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த இடத்துல கேப்டன் வந்து ஈரோ அழைச்சிட்டு வந்துட்டாரு. நம்மளால உள்ள அப்படியே ஒரு சவுண்ட கொடுக்க யார் வந்திருக்கான்னு இந்த பையனுமே பாக்குறதுக்காக போறான். இந்த பையனோட பேர் வந்து ஜாங்சான். உயோட சக்தி வந்து வெண்ட முழுமையா இருக்கு. இவன் வந்து இப்ப போக்குவரத்து பிரிவுல தான் இருக்கான். கேப்டன் நீங்க தானா? சரி இந்த பையன் யாரு புதுசா இருக்கான் பாக்க? நீ சொன்ன அந்த புதாலி இவன் தானா? இங்க பாரு, இவனோட பேர் வந்து சூக்கிங்கடா. இவனோட பேர் வந்து ஜாங்சான். இவன் கூட நம்ம பிரிவுல தான் இருந்தான். சண்டை போடுறதுல இவனுக்கு பெருசா ஈடுபாடு இல்லாதனால இவன் பிரிவை மாத்திக்கிட்டான். ஆவி கப்பல் இவன் செய்யறதுல ஒரு மேதாவி. இவனுமே 7th பிக்ல தான் ஒரு ஆளா இருக்கான். வாட்டி 2 பேரும் பாத்துக்கிட்டனால அவனுமே ஹீரோக்கு 2 பரிசு தரான். அங்க இருந்து ஹீரோவுமே கிளம்பிட்டான். அதுக்கு அடுத்து இன்னைக்கு பாக்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் அழகா தான் இருக்கு. ஏன்டா அவனமா வந்ததுக்கு அடுத்து என் கழுத்தை அப்படி முறைச்சு பாக்குறான். ஒரு பெரிய வேலைக்கு நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஹீரோ ட்ரைனிங் தான் எடுக்கிறான். அந்நிய கரைகளுமே என்கிட்ட இப்ப பெருசா இல்ல. நானும் இப்ப 8th லெவலுமே போக போறேன். ஆனா அந்த ஆவி கற்கள் தான் ரொம்ப தேவைப்படுது. இந்த ஆட்களை புடிச்சு கொடுத்து ஆவி கல்லுமே கிடைக்குன்னு போட்டிருக்கு. பாங்கவான் சாலை விடுதியை தான் காட்டுறாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த ஒரு ஆளை ஹீரோ அவங்க போட்டு தள்ளிட்டான். அந்த பாம்பு வந்து அவனோட ஆற்றல் அப்படியே எடுத்துக்கிட்டு அவனை கொன்னதுக்கு அடுத்து ஹீரோக்குமே அந்த ஆவி கல்லுமே கிடைச்சிட்டு அதே மாதிரி அப்படியே ஹீரோ ஒரு ஆளையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சுதான் அங்க ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்றான். ஏன் நடக்குது? என்னோட சத்தி என்ன திடீர்னு இப்படி வெளில வருது?
என்ன நடக்குதுன்னு பக்கத்துல இருக்கவங்க கூட ஏஞ்சி பாக்குறான். தடை செய்யப்பட்ட டிராகன் திமிங்கலமே வெளில வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோ பண்ணதை பார்த்து வாயை பழந்துகிட்டு பாக்குறானோ. யார் அது அவ்வளவு திறமையா அங்க இருக்கிறது? தடை செய்யப்பட்ட அந்த டிராகன் திமிங்கலத்தை எல்லாருமே 8வது லெவல்ல தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நான் அது 7வது லெவல்லயே பண்ணிட்டேன். 3 நாளுமே ஆயிட்டு அந்த பொண்ணு எதுக்காக இன்னும் வாங்காம இருக்கு அந்த மருந்து? அந்த பொண்ணு சொன்ன ஆள் இவன் தான். இவனை பாதுகாத்துக்கிறதுக்காக இவன் அந்த விடுதியை நோக்கி தான் ஓடுறான். இந்த பையன் ஹீரோ கிட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டான். அந்த உளவாளி கிட்ட நான் கொடுத்த விஷம் எப்படி வாங்கிட்ட வந்தது? அப்ப அவன் எங்க போனா? என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நீ என்கிட்ட எதை சொல்ற? எல்லா ஞாபகத்துல தானே இருக்கு. தம்பி, நீ திருப்பியுமே என்னோட வழியில குறுக்க வர. அவன் தான் உன் இடத்துக்குள்ளேயே வரலையா? அப்புறமா இதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு என் கதுவுக்கு முன்னாடி வந்து கொலை செஞ்சுக்கிட்டே இருக்க. உன்னால எவனுமே என் இடத்துக்கு வந்து தங்க கூட மாட்டானோ. நான் என்னோட கடமையை தான் செய்யறேன். இந்த மக்களுக்குமே நான் இங்க உதவி செய்ய வேண்டியது இருக்கு. இந்த ஓல்டு மேனுமே அவனோட வித்தியாசமான ஒரு அவதாரத்தை வெளில எடுத்துட்டு வரான். இவங்கிட்ட குய்யோட சத்தியமே அங்க முழுசா இருக்கு. நான் வேணா உனக்கு பாதி காசு தரேன், அதுக்கு நீ என்ன வெளில பாதுகாப்பனா சொல்லு. அப்படின்னா நான் சரின்னு சொன்னா நீ என்ன செய்வ? நான் சொன்ன மாதிரி காசை கொடுத்துட்டேன், ஏன்னா நீ இதுக்கடுத்து பாதுகாக்கிற வேலையை பாரு. இந்த இடத்துக்கு நம்மள வரவ வச்சுக்காத, உன்னோட முகத்தையுமே காட்டாத. அந்த காசுல வந்து ஈரோ வந்து விஷத்தை கலந்து கொடுத்துருக்கான். அதனால அந்த ஓல்டு மேனுக்குமே அதுல கொஞ்சம் காயங்களுமே ஆயிட்டு. இத பார்க்கும்போது எனக்கு சுத்தமா எதுவும் புரிய மாட்டுது. பரவாயில்ல, என்ன பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இந்த தாயத்தெல்லாம் வச்சுதான் உங்களை மறைச்சிக்கிறீங்களா? அந்த பொண்ணு கூட இங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த பையன் வேற கொஞ்சமா வில்லத்தனமா அங்க சிரிக்கிறான். என்ன நினைக்கிறேன், நான் உன்னை இந்த இடத்துக்கு வேணுங்கன்னே தான் அழைச்சிட்டு வந்தேன். அந்த பையன் வந்து அரக்க உருவத்துக்கு மாறிட்டான். இவன் வந்து 9th லெவல்ல இருக்கான். அவன் பட்டு நீ ஹீரோ அடிக்கிறதுக்கு போயிட்டான். 2 பேருக்கு இடையில அங்க சமத்தியான ஒரு சண்டை நடக்குது. அவன் அட்டாக் எல்லாத்தையுமே ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டான். அந்த பையன் வந்து அங்க ஹீரோ கிட்ட ஒரு மரண அடியை வாங்கிட்டான். அவனுக்கு அடிப்பட்ட காயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்க சரியாகுது. பாக்குறதுக்கு இதுவுமே நல்லா தான் இருக்கு. ஹீரோமே அங்க டிராகன் திமிங்கலத்தோட பவரை வெளில எடுத்துட்டு வரான். அந்த பயலுக்கு அங்க சமத்தியான ஒரு அடியுமே விழுந்துட்டு, அதுக்கடுத்து அந்த பொண்ணுமே கண்ணை திறந்துட்டு, அந்த பொண்ணு கோவத்துல போய் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் டீமனா மாத்திருப்பானு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு ஸ்க்ரோல தருது. மெயின் ஆளோட வரைபடம் மாதிரி தான் அது தெரியுது. ஹீரோ வந்து அந்த விஷத்துக்கான மாத்து மருந்து அங்க கொடுத்துட்டு போறான். என்னால இதை நம்பவே முடியல. அந்த புது பையன் இந்த மாதிரி வெற்றி எல்லாம் பாப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த சூக்கிங் எங்க இருக்கான்? ஜான்சன் கூட அவனோட கப்பலை தான் அவன் மேம்படுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாருமே திரும்பி சீக்கிரமா வர சொல்லு. நாளைக்கு அந்த இரவு புறாவை நம்ம வேட்டையாட போறோம். என்னது ஒரு கேவலமான வாசனையா இருக்கு.